ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட பண்ணையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நேத்திக்கோட 2 இழப்பு ஏற்பட்டாச்சு. அந்த 2 இழப்புமே என்னென்ன இழப்பு, அது எதனால் ஏற்பட்டுச்சு, அதனுடைய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. முதல் இழப்பு அது என்னென்னு உங்கள் எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளை தாய் ஆடு வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு ஆடு கரைக்குட்டி போட்டுருச்சு. அதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ட்ராவல் அங்கேருந்து நம்ம ஊருக்கு ட்ராவல் ஆகி அவ்வளோ தூரத்தில் இருந்து வந்திருக்குது. அதனால் அந்த ட்ராவல் ஏதாவது ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டாக்டர் பார்த்துட்டு கரெக்டாக அந்த தோல் ஊசி போட வந்த அன்னைக்கு அதுக்கு ஃபீவர் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊசி ஒன்று போட்டிருந்தாங்க. ஒருவேளை அந்த ஊசினால் கூட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அடுத்தது நம்மளை பார்த்தாவே மிரண்டு அடிச்சுட்டு போய் கம்பி வேலியில் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரி கரைக்குட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். இதுக்கப்புறமா இந்த மாதிரி இழப்பு ஏற்படாமல் இருக்க தாயாடுகளை ஓரளவுக்கு ரொம்பவே பத்திரமா பார்த்துட்ருக்குறோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குட்டி இது முதல்லையே நம்ம ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரியும். நான் ஹாஸ்பிட்டலுக்கே எடுத்துகிட்டு போய் ஊசி போட்டோம். அதுக்கடுத்தது ஆடி 18க்கு முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா, இங்கேயே டாக்டர் அதுக்கு ட்ரிப்ஸ் போட்டு நிறையா இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு, நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு. அப்போவே சகோதரர் அவர் நாகராஜன் அவங்க சொல்லியிருந்தாங்க, வேணாம் சகோதரி இதை கொடுத்துருங்க, இந்த குட்டி வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும், இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே இருந்திருந்தால் கூட, இந்த வெயிட்டோடையே இருந்திருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல, அவங்களும் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த குட்டிக்கு அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரெக்டாக ஒரு 18 நாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 15லேருந்து 18 நாளுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு 2 நாள் நான் லாஸ்ட் வீடியோலாம் காமிச்சிருப்பேன், ஓரமாக போய் சாப்பிடாமல் இருக்குது அந்த மாதிரியெல்லாம். லைட்டாக சாப்பிடும் நச்சு தீனி, ஆனால் குறைவாக சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓரமாக போய் படுத்துக்குது அப்படின்ட்டு 2 நாளுமே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். அப்புறம் சரி, இந்த ஃபங்க்ஷன் டைம் நோம்பி டைமில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆடி 18க்கு 2 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் அதுக்கு அங்கேயே இன்ஜெக்ஷன் போட்டோம். அவங்க ஒன்றும் இல்லை, பூச்சி மருந்து கொடுங்க, பிரச்சனை இல்லை, மோஷன் போனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அது மூச்சு விடுறதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி திக்குன்னு மூச்சு அடைச்சி விடுற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சவுண்டு வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம சரி அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டோம், மோஷன் போகலையோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாளே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டில் வச்சு அதுக்கு ட்ரிப்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் நிறைய இன்ஜெக்ஷன்லாம் போட்டாங்க. நாங்கள் இந்த மாதிரி கடலெண்ணெய் 5 மில்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நீங்கள் 10லேருந்து 20 மில்லி வேணாலும் கொடுக்கலாம், கடலை எண்ணெய் எதுவும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம புழக்க ஓடுறதுல தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியே கொண்டு போயிட்டோம். ஆனால் கடைசியில் தான் இன்றைக்கி தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, அதுக்கு சிறுநீரக கல் பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கலாம், சிறுநீர் வராமல் இருந்திருக்கும், நீங்கள் அதை கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே புழக்க ஓடுதா, அது கரெக்டாக போட்டுக்குதா, கரெக்டான இதில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதவே நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த விஷயத்தை நோட் பண்ணவே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா, அது மூச்சு விடுறதுலேயும் அவ்வளோ சிரமமாக இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா 3 விதமாக காரணம் சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நுரையீரல் பிரச்சனையாக இருக்கும், அதனால தான் மூச்சு விடுறதுல பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வியாபாரி அண்ணா ஒருத்தவங்க சொன்னாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா சிறுநீரக கல் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சிறுநீரக கல்லா அப்படிங்கிறது கரெக்டாக தெரில, ஆனால் யூரின் வராமல் இருந்திருக்கும், அதனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அடுத்தது நம்ம ஆட்டுக்குட்டியே கொண்டு போய் ரெடி பண்ணாங்க இல்லைங்களா, அவங்க பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குடல் அந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் என்ன அவங்க சொன்னதுன்னா, ஆடுகள் ஒன்றுக்கு ஒன்று இடிச்சிருந்துருக்கும், ரத்தம் கட்டின மாதிரி இருந்துச்சு ஒரு இடத்துல, அதனால தான் குடல் அந்து போட மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த 3 விஷயத்தில் எந்த விஷயம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியலைங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு ஒரு பெரிய இழப்பு இந்த தடவை. அதுக்கப்புறம் நான் ஒரு 1-2 வீடியோவிலையும் முன்னாடின்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க, நான் கடலெண்ணெய் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் கடலெண்ணெய் கொடுங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த குட்டி இப்போ தவறிடுச்சு. ஒருவேளை நான் தவறான இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்காவது கொடுத்து அதனால் அவங்களோட இது பாதிக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக பார்க்குறவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க உங்ககிட்ட ஆடுகளை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். இதுக்கு நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு பெருசாக தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். சடனாக முடிவு எடுத்திருந்திருக்கலாம், அப்படியே எடுத்தோம் நாங்கள்.
கொடுக்குறக்காக அவங்கள வர சொல்லியிருந்தோம். அவங்க வர முடியாத சூழ்நிலை, அவங்க வரும்போது நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலை, வெளியில் இருந்தோம். இந்த மாதிரி காரணங்கள் தள்ளி போயிட்டே இருந்துச்சு குட்டி கொடுக்க முடியாமல். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து பிடிச்சிட்டு போய்க்கிறதாக தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா 2 நாளாக சுத்தமாக கடைசியாக தீவனம் எடுத்துக்கிறதே பார்த்திங்கன்னா 0க்கு வந்துடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து அதனால் சுத்தமாகவே முடியல. மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு போயிடுச்சுங்க. அதனால தான் இந்த இழப்பு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம டக்குன்னு முடிவெடுத்து அதை வந்து கொடுத்துறது நல்லது. அட்லீஸ்ட் முதலாவது கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது நீங்கள் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம், சொல்லலாம். ஆனால் யாருமே பார்த்திங்கன்னா நம்ம நஷ்டம் வரணும், நம்ம வந்து குட்டி இறந்துட்டா இதை வந்து நான் சும்மா தான் எடுத்து கொடுத்துட்டோம், இருந்தாலுமே நம்மளுக்கு நஷ்டம் வரணும்னு யாருமே எந்த பண்ணையாளருமே நினைக்க மாட்டாங்க. இருந்தாலுமே எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்திலிருந்து நம்ம வந்து இதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நடந்தால் இழப்பு ஏற்படாமையோ நஷ்டம் ஏற்படாமையோ நம்ம எந்த தொழிலுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு விஷயத்துமே நம்மளுக்கு வந்து அதை வந்து லெசனாக எடுத்துக்கிட்டு நிஜமாலுமே ஒவ்வொரு பேட்ச்லேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லெசனாக தான் இருக்கிறோம். ஒவ்வொரு தவறுகள் செஞ்சு அதை நம்ம திருத்திக்கிட்டு வந்து தான் அடுத்த பேட்சு கொண்டு வந்துட்டுருக்குறோம். என்னோட தவறுகளை உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா அது நான் என்ன மாதிரி நீங்களும் யாராவது தவறு செய்யாமல் இருந்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். யாருமே பார்த்திங்கன்னா தப்பு செஞ்சதை அவ்வளோவா வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. என்னுடைய தவறுகள், எங்களுடைய அனுபவங்கள் இது எல்லாமே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற காரணம், இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் கிடைக்கும், அந்த தப்பை நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன். நிறையும் சொல்கிறேன், குறையும் சொல்கிறேன். உங்களோட நிறை குறைகளையும் நான் ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரி தவறுகளை நீங்களும் செய்யாமல் உங்களோட பண்ணையை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக என்னுடைய வாழ்த்துக்கள்.